வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எப்சான் L380 பிரிண்டரோட டிரைவரை எப்படி ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ண டிரைவரை எப்படி நம்முடைய லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதற்கு முதல்ல உங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற கூகுள் குரோம் வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிற கூகுள் குரோம் வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சர்ச் கூகுள் ஆர் டைப் URL அப்படிங்கிற இந்த இடத்துல எப்சான் L380 பிரிண்டர் டிரைவர்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் மேலே இருக்கிற SPT C1CF 43504 எப்சான் L380 அப்படிங்கிற இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. வந்தீங்கன்னா இந்த மாதிரி லோடிங் ஆகிட்டு இருக்கும். லோடிங் ஆகி முடித்ததுக்கப்புறமா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற இந்த இடத்துல விண்டோஸ் 10 64 பிட் டிடெக்டேன்னு இருக்குது. இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் விண்டோஸ் 10 64 பிட்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை நான் வந்து 8, 8.1, 7 லினக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன விண்டோஸ் OS உங்கள் லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் வந்து விண்டோஸ் 7 64 பிட் யூஸ் பண்ணுறேன். அதனால் விண்டோஸ் 7 64 பிட் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் 32 பிட்டாக இருந்தீங்கன்னா 32 பிட் சூஸ் பண்ணிக்கிங்க. நான் விண்டோஸ் 7 64 பிட் சூஸ் பண்ணிவிட்டு கோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும்னா நம்மளுடைய விண்டோஸுக்கு தகுந்த டிரைவரை வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல டிரைவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனரோட டிரைவரு, கீழே இருக்கிறது பிரிண்டரோட டிரைவரு. இந்த ரெண்டு டிரைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லோடிங் ஆகும். லோடிங் ஆகி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி டு த சாஃப்ட்வேர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் மேலே டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபுக்கு வாங்க, முன்னாடி டேபுக்கு வந்துட்டு பிரிண்டரோட டிரைவர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டு அக்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மேலே டிக் பண்ணிவிட்டு நீங்கள் டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேப்டாப்பில் டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா இந்த ரெண்டு சாஃப்ட்வேரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பிரிண்டரோட பவர் கேபிளை சுவிட்ச் போர்ட்லையும் பிரிண்டர்லையும் கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு பிரிண்டர் ஆன் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிண்டரோட பவர் கேபிளை சுவிட்ச் போர்ட்லையும் பிரிண்டர்லையும் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் பிரிண்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பிரிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருப்பாங்க USB கேபிள். அந்த கேபிளை அதே மாதிரியே பிரிண்டர்லையும் லேப்டாப்லையும் கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர்ஸ் டவுன்லோட் ஆன இடத்துக்கு போங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் நான் இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுதான் நான் டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர்ஸு. இந்த சாஃப்ட்வேர்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரென்எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. ரென்எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். ஜஸ்ட்டு சின்ன கொஸ்டின்ஸ் தான் நம்மள்கிட்ட கேட்கும். அது என்னென்ன கொஸ்டின்ஸ், அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ நான் சொல்லித்தர போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த பிரிண்டரோட டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டரோட டிரைவரு. இது மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ரென்எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்துக்குங்க. அதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே பிரிண்டர் ஆனில் இருக்கா, USB கேபிள் லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிருக்காங்கிறத செக் பண்ணிக்கங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எப்சான் L380 அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு கீழே ஓகே கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். இதில் நிறையா லாங்குவேஜஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரிண்டர் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். வெயிட் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிடாதீங்க, அப்படியே விட்டுருங்க, அதுவே இன்ஸ்டால் ஆகிடும். லேப்டாப்போட யூஎஸ்பி கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர்லேயும் லேப்டாப்லேயும் கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிரைவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி விட்டுரும். நீங்கள் பிரிண்டரோட யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிரிண்டரோட யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டர் டிரைவர் இன்ஸ்டாலேஷன் அண்ட் போர்ட் கான்ஃபிகரேஷன் வேர் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அதாவது பிரிண்டரோட டிரைவர் லேப்டாப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சுன்னு சொல்லுது. இப்போ ஓகே கொடுத்துருங்க. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனரோட டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். ஸ்கேனரோட டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டரில் ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்கேனரில் வச்சுட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸ்கேன் பண்ண முடியும், இல்லைன்னா ஸ்கேன் பண்ண முடியாது. அதனால் ஸ்கேனரோட டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனரோட டிரைவரு ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஸ்கேனரோட டிரைவர் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரென்எஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எஸ்ஆர் நோ கேட்கும், எஸ் கொடுங்க. கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டரோட டிரைவரை ஜிப் பண்ணிருச்சு, அன்ஜிப் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கேட்குது, நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்து அக்செப்ட் இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டரோட ஸ்கேனர் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. ஸ்கேனரோட டிரைவரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்கேனும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது. அதனால் ஸ்கேனரோட டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஸ்கேனரோட டிரைவர் இன்ஸ்டால் பண்ணாமல் பிரிண்டெல்லாம் கொடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பிரிண்டெல்லாம் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா பிரிண்டெல்லாம் வரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம பிரிண்டரோட டிரைவர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அதனால் பிரிண்ட் வரும், ஸ்கேன் மட்டும் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனரோட டிரைவரும் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும். விண்டோவை க்ளோஸ் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்சான் L380 பிரிண்டரோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருந்தேன். இந்த பிரிண்டரில் என்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எப்படி பயன்படும், பிரிண்டோட குவாலிட்டி, என்னென்ன பேப்பர் டைப்லாம் யூஸ் பண்ண முடியும், இதோட பிரிண்டோட ஸ்பீடு, இது வந்து பார்த்தீங்கன்னா கலரும் பிளாக்கும் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், பேப்பர் ஜாமிங் ஆனால் எப்படி எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்காதீங்க, அந்த வீடியோவும் போய் பாருங்கள். அந்த வீடியோவை பார்த்துட்டு எப்சான் L380 பிரிண்டரை பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்முடைய சேனலில் கொடுத்துட்டு இருக்க. தொடர்ந்து அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பிரிண்டர் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எந்த ஒரு சர்வீஸாக இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அப்படி சொல்லி உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் வெளியூராக இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரிண்டரை கொரியர் பண்ணுங்கள், நான் சரி பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்சானோட ஸ்கேனர் டிரைவரும் பிரிண்டர் டிரைவரும் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம், பிரிண்ட் கொடுக்குறதுனாலும் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.